அனைவருக்கும் இனிய யோகா தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யோகா டே. அதனால் நாம் இன்றைக்கி சூரிய நமஸ்காரம் செஞ்சு நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணலாங்க. நான் இந்த வீடியோவில் சூரிய நமஸ்காரம் எப்படி ஈஸியாக பிகினர்ஸ் கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யலான்னு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் பார்த்து கற்றுக்கிட்டு தினமும் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. சூரிய நமஸ்காரில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்மளோட எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் நம்மளோட சர்க்குலேஷன்லாம் உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் ஈவனாக போகிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிறதுக்கும் மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்குது. நம்மளோட பாடி ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இப்போது நாம் சூரிய நமஸ்கார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம சூரியன் இருக்க பக்கம் பார்த்து நின்று செய்யலாம். மொத்தம் 12 ஸ்டெப். நம்மளோட 2 கைகளும் சேர்த்து வச்சுக்கணும். நமஸ்கார முத்ராவில் 2 காலும் சேர்த்து வச்சு நின்றுக்கணுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்த உத்தானாசனா. நம்ம மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே நம்மளோட கைகள் 2ம் பின்னாடி பேக் பெண்ட் பண்ணி பின்னாடி போகணும். அதே பொசிஷன் போயிட்டு நார்மல் ப்ரீத்திங்கில் அதே மாதிரி நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் பொசிஷன் பாத ஹஸ்தாசனா. உங்களோட 2 கைகளும் உங்களோட கால்களோட 2 பக்கமும் கீழே வைக்கலாம். உங்கள் கை ஃப்ளாட்டாக கீழே வைக்க முடியலன்னா இந்த மாதிரி கைகளை விரல்கள் வச்சுக்கலாம். வைக்க முடிஞ்சவங்க கீழே ஃப்ளாட்டாக வச்சுட்டு அதே பொசிஷனில் நார்மல் ப்ரீத்திங்கில் கண்டினியூ பண்ணலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா அஸ்வ சஞ்சாலாசனா. மூச்சை இழுத்துக்கிட்டே உங்களோட ரைட் லெக்கை பின்னாடி வச்சு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணும். முழங்கால் கீழே வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் லெக் பர்பண்டிகுலராக முன்னாடி இருக்கணும். மேலே பார்த்து நீங்கள் இப்போ நார்மல் ப்ரீத்தில் இருக்கணும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா 4th பொசிஷன் சதுரங்க தண்டாசனா. உங்களோட லெஃப்ட் லெக்கையும் பின்னாடி கொண்டு போய் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் உங்கள் பாடி இருக்கணும். உங்கள் மூச்சு பொசிஷன் போனதுக்கப்புறம் நார்மல் ப்ரீத்தில் இருக்கணும். 5ஆவதாக பார்த்திங்கன்னா மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நீங்கள் சஷாங்காசனா பொசிஷன் போகணும். கால்கள் 2யும் மடித்து ரெஸ்டிங் போஸ்டர். உங்கள் நெத்தியை கீழே வச்சு மூச்சு நிதானமாக நார்மல் ப்ரீத்தில் இருக்கணும். அடுத்ததாக 6வது ஸ்டெப் அஷ்டாங்க நமஸ்காரம். உங்களோட மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு உங்களோட ஹிப் மட்டும் தரையிலிருந்து தூக்கி இருக்கணும். உங்கள் நெத்தி 2 கைகள் செஸ்ட்டு முட்டி எல்லாம் கீழே இருக்கணும். 7ஆவதாக பார்த்திங்கன்னா புஜங்காசனா. மூச்சை இழுத்துக்கிட்டே உங்கள் நெக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும். உங்கள் கைகள் நேராக ஸ்ட்ரெச் ஆகிருக்கணும். 2 காலும் பின்னாடி சேர்ந்துருக்கணும். 8ஆவதாக பார்த்திங்கன்னா பர்வதாசனா. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 காலும் 2 கையும் அசைக்காமல் அதே பொசிஷனில் வச்சு தலையை மட்டும் நல்லா உள்ளே கொண்டு போகணும். உங்கள் இடுப்பு ஃபுல்லாக மேலே தூக்கியிருக்கணும். அடுத்ததாக 9ஆவதாக சஷாங்காசனா ரெஸ்டிங் போஸ்டர். நீங்கள் அப்படியே ரெஸ்டிங் போஸ்டர் உங்கள் நெத்தியை கீழே வச்சுட்டு நார்மல் ப்ரீத்தில் இருக்கணும். அடுத்தது 10ஆவது அஸ்வ சஞ்சாலானாசனா. மூச்சை இழுத்துட்டு உங்களோட ரைட் லெக்கை முன்னாடி கொண்டு வைக்கிறீங்க. உங்களோட லெஃப்ட் லெக் பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்குது. 11ஆவதாக பாத ஹஸ்தாசனா. பின்னாடி இருக்க காலையும் முன்னாடி கொண்டு வச்சு குனிஞ்சு உங்கள் கைகள் 2ம் ஃப்ளாட்டாக கிரவுண்டில் இருக்கணும். கடைசி ஆசனா ஹஸ்த உத்தானாசனா. 12ஆவது ஸ்டெப். மூச்சு எழுத்துட்டே மேலே வந்துடணும். உங்கள் கை பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கணும். பேக் பெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட். இப்போ பார்த்திங்கன்னா 1 அதையே ரிப்பீட் பண்ணுறோம். இப்போது உங்களோட லெஃப்ட் லெக்கை 3rd ஸ்டெப்பில் பின்னாடி வைக்கிறீங்க.